இவன் பேர் சடங்க. படிப்பு 3ஆம் கிளாஸ் ஃபெயில். எங்க நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போயிடுவான்னு பொறாமையில 3ஆம் வகுப்பு வாத்தியாரு இவனை வேணும்னே ஃபெயில் ஆகிட்டாருன்னு ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு திரியறான். ஆனா இவன் கேரக்டர் எப்படின்னா, சின்ன பையன்கிட்ட வீடியோ எடுத்து வெக்கமா இல்ல? அவங்க அப்பா என்னையும் அடிக்கிறான், அவனையும் அடிக்கிறான். இதெல்லாம் அறிவே இல்லையா? மாடு மாதிரி வளர்ந்துருக்கல. சின்ன பையன் வீடி குடிக்கிறான், அவனை கேட்க வாக்கு இல்ல. என்கிட்ட வாயை வளர்ந்துட்டான். வீட்டுக்காரனை கூட்டிட்டு வச்சுக்கிறான். போய் கூட்டணும். அப்போ இதாங்க இவன் கேரக்டர். ஆம்பளை பொம்பளை சின்னவங்க பெரியவங்க யாரா இருந்தாலும் அடிப்பாங்க. மச்சான் மீன்டா. இவன் பேரு முனிங்க. இவனும் 3ஆவது ஃபெயில் தாங்க. அதுக்கு ஊருக்குள்ள ஒரு காரணம் சொல்லி திரியறாங்க. ஏப்பா முனி, அப்பனுக்கு உடம்பு சரியில்லையா? போய் பார்க்கலாம்ல. அந்த கோலக்கம் சார் எதுக்குப்பா? இல்ல எடுன்னு சொல்றேன். என்ன பார்த்தா டாக்டர் மாதிரி தெரியுது. இல்லப்பா. வெள்ளை கவுன் போட்டிருக்கனா? இல்ல. இல்ல காதுல பைப் மாட்டி? இல்லப்பா. ஆள் பார்க்க செக்கச்சவேன்னு இருக்கனா? எப்படி நீ என்ன பார்த்து இந்த கேள்வியே கேட்கலாம்? நான் அப்படிலாம் எதுவும் சொல்லப்பா. கேப்பியா? அடிக்கிறப்பா. கேப்பியா? விட்டுருப்பா. சாமி ஊருக்குள்ளே உன்னை பார்க்க கூடாது. இப்படிதாங்க யாராவது வந்து இவன்கிட்ட கேட்டா அடிக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இவனுக்கு சின்ன வயசுல இருந்து டாக்டர் படிக்கணும்னு கனவுங்க. அந்த கனவை அவங்க அப்பா தான் கலைச்சாருன்ட்டு ஊருக்குள்ள சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவன் பேரு கருப்புங்க. இவங்க அப்பா ஒரு பெரிய பால்காரருங்க. ஊருக்கெல்லாம் பால் ஊத்துற இவருக்கு இவருடைய பையனை பெரிய ஆளாக்கி பார்க்கணும்னு ஆசைங்க. ஆனா இவன் என்ன பண்றான்னு பாருங்க. தம்பி பால் ஊத்துவா. உயிரோடு இருக்கும்போது பால் ஊற்றக்கூடாதுப்பா. செத்ததுக்கு அப்புறமா தான் பால் ஊற்றணும். செத்ததுக்கு அப்புறமா சொல்லி அனுப்பு. வந்துட்டான் பாலுக்கு ரொம்ப தூக்கி. இப்படிதாங்க அவன் அப்பா கனவுல அவன் பால் ஊத்துனான். இவன் பேரு காளிங்க. பாருங்க பிடிச்சது ஒரு மீன் தான். ஆனா விஜய் படத்துல வில்லன் கத்துற மாதிரியே கத்துறான் பாருங்க. மாப்பிள்ள ஒரு டீ சொல்ல. 12 மணிக்கு வர சொன்னேன். 3 மணிக்கு போகிறான் மச்சான். டே ஏரோப்ளைன் ஓட்டுறோம். நானும் ஃப்ரெண்டுடா. ஃபாரின் சரக்குலாம் வந்தால் எனக்கு வாங்கி தருவான். ஏதோ அவசரமாக போகிறான் போல. சரக்கு போச்சா? இன்னைக்கு அவன் கடை டீ தானே. யோ டீயே போடியா. அந்த வாய் தாங்க அவனுக்கு பிளஸ் பாயிண்ட். அந்த வாயை வச்சு ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டானா பார்த்துக்குங்களேன். தப்பா நினைச்சுக்காதுங்க. வாயால பேசி கரெக்ட் பண்ணிட்டான்னு சொல்ல வந்தேன். மச்சி என்ன மச்சி சொல்லிடுறா. டேய் போய் சரக்கு வாங்கிட்டு. சரிடா. டேய் கருப்பு வாடா. போலாம் மச்சி. இன்னைக்கு போய் ஒரு ஃபுல் வாங்கிட்டு வந்து அப்படியே ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வா. பார்த்துக்கலாம்.